நம்ம கந்திஷ்டியை எப்படி போக்கலாங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை செஞ்சோன்னா நமக்கு உடனே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கல் உப்பை வச்சு நம்ம எப்படி திஷ்டி சுற்றி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் யாராக இருந்தாலும் சரி தான், நம்ம பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி தான், எங்கேனாலும் சரி தான், நம்ம ஒரு இடத்துக்கு வெளியில் கிளம்பி போயிட்டு வந்தாலும் சரி தான், பசங்க சின்ன பசங்க யாருனாலும் சரி தான், உடம்பு முடியாமல் இருந்தாலும் சரி தான், எப்படினாலும் நமக்கு திஷ்டினா நம்ம பல வகையாக சுற்றி போட தான் செய்வோம். அதே இதில் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சுற்றி போடுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நல்லாவே உடனே எந்திரிச்சு நமக்கும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். நம்ம யாராக இருந்தாலும் வீட்டில் வேலை செய்வோம், அப்போ எப்படி கண்ணு பட்டுது, நமக்கு என்ன கண்ணு படுறதுக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. கண்ணு படுறதுங்கிறது எல்லாருக்குமே கண்ணு போடுறதா. நம்ம ஒரு வெளியில் கிளம்பி போயிட்டு வந்தாலும் சரி தான், இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாருமே கண்ணு போடுறதுங்கிறது உண்டு தான். ஆனால் நம்ம அந்த கந்திஷ்டியை பல வகையாகவே நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். நம்ம காலங்கள்லேருந்து அந்த காலத்துலேருந்தே வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இது எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நாங்கள் இப்படி செய்வோம். ஆனால் எங்களுக்கு நல்லாவே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் அதில் நல்லாவே பலன் கிடைக்கும். நான் சொல்கிற மாதிரியே நீங்களும் சொல்லி பாருங்கள், உங்களுக்கும் அது போல் செய்யுங்க. செஞ்சுட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கல் உப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு கையில் இப்படி கை ஃபுல்லாக கல் உப்பு அள்ளிக்கோங்க. கல் உப்பு அள்ளிட்டு இப்போ நீங்கள் யாருக்கு திருஷ்டி சுற்றணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை கடையாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பசு மாடாக கூட இருக்கலாம், யாருக்கு வேணாலும் உங்களுக்கு இப்போ ஒரு மாடு பால் கறக்கும், மறுநாள் பார்த்தா பால் கறக்காது, அது ஏன்னே தெரியாது. மாடே சோம்பலாக நிற்கும், சாப்பாடு சாப்பிடாது, இந்த மாதிரி ஒரு புல் கூட சாப்பிடாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். யாராக இருந்தாலும் சரி தான், அவங்களுக்கு நீங்கள் இப்படி செஞ்சு சுற்றி போடுங்க, உங்களுக்கு உடனே நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அவங்க அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் வித்தியாசம் தெரியும். இப்படி ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் யாருக்கு சுற்றி போடணுமோ அப்படி மேலேருந்து தலையிலேருந்து கீழே கால் பாதம் வரைக்கும் நீங்கள் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் தடவுங்க. சொல்லுங்கள், நீங்கள் தடவும் போது இப்படி சொல்லுங்கள்: நாய்க்கண்ணு, பேய்க்கண்ணு, மனுஷங்கண்ணு, மக்க கண்ணு, வந்த கண்ணு, போன கண்ணு, உட்காந்தவங்க கண்ணு, எஞ்சவங்க கண்ணு, இப்படி 448 கண்ணும் காத்தா பறந்து போகட்டும் அப்படி சொல்லி மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படி சுற்றி தடவி போடுங்க. தடவிட்டு அதுக்கப்புறம் தலையை 3 டைம் சுற்றி விடுங்க. தலையில் 3 தலையை இப்படி 3 டைம் இப்படி சுற்றிட்டு அப்புறமா ஒரு பக்கத்தில் ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. கப்பு, பக்கெட்டு எதுவாக இருந்தாலும் சரி தான், அதில் ஒரு 1/4 பாகம் அளவு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு இப்படி சுற்றிட்டு தலையை 3 டைம் இப்படி சுற்றிட்டு அப்புறம் அந்த தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் மறுநாள் இப்போ நைட்டு சுற்றி போடுறீங்களா அப்படியே வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு ஏதாவது பக்கத்தில் மண் தர இருந்ததுனாலும் சரி தான், நீங்கள் எல்லாம் கற்பூரம் கொளுத்துற இடமா இருந்தாலும் சரி தான், அந்த நீங்கள் திருஷ்டி சுற்றிட்டு போடுவீங்களா அந்த மாதிரி இடத்துலையா இருந்தாலும் சரி தான், அப்படி நீங்கள் அந்த தண்ணியை கொட்டிடுங்க. அதே இது உங்களுக்கு அந்த மாதிரிலாம் தண்ணி கொட்ட முடியாது, நீங்கள் எங்கேயாவது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, அதை நீங்கள் நம்ம பாத்திரம் கழுவுற தொட்டி சிங்க் இருக்கும்ல, அந்த இதுக்குள்ளே கூட நீங்கள் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் அதை நைட்டு சுற்றி போட்டிங்கன்னா அது மாதிரி தண்ணியில் போடுங்க. அந்த கல்லுப்பு எப்படி கரைஞ்சி போகுதோ அது போல் உங்கள் திஷ்டியும் கரைஞ்சி போயிடும். அதே இது நீங்கள் இந்த மாதிரி இது நம்ம சுற்றி போட்டால் இதில் என்ன மாற்றம் கிடைக்க போகுது அப்படிலாம் யோசிக்காதீங்க. இந்த கல்லுப்புக்கு அவ்வளோ பலன் இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இப்போ நமக்கு ஒரு சில நேரம் நம்ம பசங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நல்லா தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க விளையாடாமல் அவங்களுக்கு முடியாமல் படுத்திருப்பாங்க. உடம்பு சரியில்லைன்னாலும் சரி தான், நீங்கள் இது போல் சுற்றி போட்டிங்கனாலே அடுத்த டப்பு அவங்க நல்லாவே எந்திரிச்சு அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.